ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம். இன்றைக்கி நான் ஒரு கேக் செய்ய போய் அது சொதப்பல் கேக்காக மாறினதோட ஸ்டோரி தாங்க சொல்ல போகிறேன். அதோட ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுக்குடா ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதான் சொதப்பல் ஆயிடுச்சுல, டெலிட் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தாங்க நான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். 1 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை இந்த மாதிரி பாலில் கரைச்சி வச்சுக்கோங்க. காய்ச்சின பாலில் தான் நான் கரைச்சி வச்சுருந்தேன். இந்த மாதிரி பால் கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி ஆடை கட்டி வருங்க. அந்த ஆடையெல்லாம் எடுத்துடணும். அப்போ நமக்கு க்ரீமில் அந்த திப்பி திப்பியாக வராமல் இருக்கும். நான் கோதுமை மாவு வச்சு 2 டயர் கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ரெசிபியெலாம் பார்த்துட்டு செய்ய ஆரம்பித்தேன். இது ஒயிட் க்ரீம் லேயர் செய்யறதுக்கு தான் ஃபஸ்ட் ரெசிபி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பால் பாதி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த திக்காயிருங்க கன்சிஸ்டன்சி. அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி இதில் சேர்த்துறோம். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துருந்தேங்க. இது ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பால் பாதியாக சுண்டி நல்லா திக்காயிருச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர்லாம் போட்டு ஒரு லிக்விட் க்ரீம் லேயர் செய்கிறக்குங்க டபுள் பாயிலிங் மெத்தடில் செய்யணுங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க. கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் பால். அது கூடவே உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் கொக்கோ பவுடர். நான் அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் தான் எடுத்திருந்தேங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா காய்ச்சிக்கோங்க. இது நல்லா அப்படியே திக்காகி வருங்க. இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா அதையும் ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிக்குங்க. அப்போ நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து கேக் பேஸ் செய்யறதுக்கு 3 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருந்தேங்க. 1/2 கப் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருந்தேன். ஏன்னா க்ரீம் லேயரில் எல்லாமே ஸ்வீட்னஸ் அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 கப் நெய். நெய் நீங்கள் பாதி பாதியாக சேர்த்து கூட எவ்வளோ அளவு வருதுன்னு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் சேர்த்துருந்தேங்க. இது ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருந்தேன். அடுத்து இன்னொரு கப் நெய். மொத்தமாக 2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அளவு தெரியும். உங்கள்கிட்ட நெய்யே இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கப் நெய் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட நெய் கம்மியாக தான் இருந்ததுனால ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சூடான தண்ணி வச்சு அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க. அப்போ கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வராது. அதனால் அதோட அளவு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம டின்னில் ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்க போகிற டின்னில் நான் பட்டர் ஷீட்லாம் போடலைங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணிங்கனாவே கேக் சூப்பராக வந்துடுங்க. 2 டயர் கேக் தான் செய்கிறோங்கிறதுனால 2 டின்னில் நான் ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒன்று அந்த பெரிய சைஸ் டின், இன்னொன்று அந்த மிடில் சைஸ் டின், 2லையும் ஊற்றிட்டு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். மீதி இருந்த பேட்டரை கப் கேக் மோல்டில் ஊற்றிட்டு கப் கேக்ஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதையும் தனியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. என்கிட்ட இருந்த சின்ன ஓவனுங்கிறதுனால நான் தனித்தனியாக தான் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பெரிய டின்னை வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு முதலே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதனால் மறுபடியும் 180 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தனால மறுபடியும் இன்னொரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு மொத்தமாக 18 மினிட்ஸ் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நீங்கள் ஊற்றுற பேட்டரோட அளவு ஊற்றுற டின்னை பொறுத்து டைம் வேரி ஆகுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டூத்பிக் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரியே மீதி இருந்த டின்னு அப்புறம் அந்த கப் கேக் மோல்டு எல்லாத்தையும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதெல்லாமே சூப்பராக தாங்க வந்துருந்துச்சு. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்தால் சூப்பராக வந்துருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவை பார்த்து தாங்க நானும் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் பெரிய பேக்கர்லாம் கிடையாது. ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் சரி நம்ம வீட்லேயே இந்த மாதிரி 2 டயர் கேக் பர்த்டேக்கு செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த க்ரீம் லேயர் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, 2 மணி நேரத்துக்கு மேலேயே நான் வச்சுருந்தேங்க. ஒரு 3 to 4 மணி நேரம் இருந்திருக்கும் டைமிங்கு. பார்த்தா இந்த மாதிரி நல்லா திக்காயிருந்துச்சு. இதை இந்த மாதிரி கையிலேயே ஒரு 20 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணணும். பீட் பண்ணால் அது க்ரீம் மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம லிக்விட் டைப்பில் தாங்க ஊற்ற போகிறோம். அதனால் அந்த க்ரீம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம்.
அடுத்து சுகர் சிரப்பும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா சூடான தண்ணியில் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கிட்டா அவ்வளோதாங்க. இப்போ கேக் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. அது வந்து 2 டயர் கேக் மாதிரி வைக்கிறதுங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த சுகர் சிரப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றி டெக்கரேட் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்தேங்க. அப்போ வந்துட்டு நமக்கு தான் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைல்ல. எடுத்த உடனே அது வந்து அப்படியே பிஞ்சிட்டு வர மாதிரி வந்துருச்சு. சரி நம்ம அப்படியே மேக்கப் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலங்காமல் மேக்கப் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து சுகர் சிரப்லாம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் க்ரீம் எல்லாம் போட்டுக்கிட்டேன். இதில் என்ன நான் சொதப்பியிருந்தேன்னா, நானும் கையில் பயங்கரமாக பீட் பண்ணி பார்த்தேங்க. அது வந்து திக்காகிற மாதிரியே இல்லை. அப்புறம் சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க தான் செய்யும். நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே போட்டிருக்கேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடும். நம்ம இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கிறது தான். இருந்தாலும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்களும் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு சரி ஓகே இப்படியே இருக்கிறத வச்சு மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் அப்ளை பண்ணி முடிக்கும்போது ஃபைனல் ஓகே முடிய போகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேக்கில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி நடுவில் அப்படியே ஒரு பெரிய கிராக் விழுந்துருச்சு. என்னடா இது, நம்ம வீட்டில் கேக் செய்கிறோன்னு சொல்லி பயங்கரமாக ரெசிபிலாம் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு எக்ஸாமுக்கு கூட இவ்வளோ இது பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி சொதப்பிடுச்சே அப்படின்னு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே மனசு தளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த சாக்லேட் லிக்விட் க்ரீமில் எல்லாம் செஞ்சுருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் மேலே அப்படியே ஊற்றி விட்டு சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு செரியெல்லாம் வச்சு அதை இதை மேக்கப் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். நானும் பெரிய பேக்கர்டா, வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கும் சொதப்பி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். படித்து பார்த்துட்டு நானும் மனசு தேத்திக்கிறேன். அப்புறம் நான் இந்த சொதப்பல் கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.